Assalamualaikum. Hi friends, welcome to Namma Samayal. Namma Samayalல இன்னைக்கு நிலக்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் friends. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலையா உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வறுத்த நிலக்கடலை 1/2 லிட்டர், கடலையை தோல் எடுத்து வச்சிருக்கேன். புளி எலுமிச்சை சைஸ்ல எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சிருக்கேன். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். சுகர் 4 டேபிள் ஸ்பூன். காஷ்மீர் மிளகாய் 6 இருந்து 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 10 இருந்து 15 கூட நீங்க எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையை போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு பரப்பரன்னு அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், காஷ்மீர் மிளகாய், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு வெங்காயம், மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சிங்கை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நிலக்கடலையை போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை சிக்கன் சாத்தே, காலிஃப்ளவர் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.